ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ்ட் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, அப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் டெக்னீஷியன் அண்ட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ட்ரேடு, என்னென்ன டெக்னீஷியன், கிராஜுவேட்லேருந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் ஆல் ஓவர் ஸ்டேட்டில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், அடுத்தது தெலுங்கானாவில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஃபிட்டருக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரீஷியனுக்கும், அதே போல் ட்ரேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரானிக் மெக்கானிக்குக்கும், அடுத்து வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்குக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் மிஷினிஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 8 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரியில் 5, எஸ்சி கேட்டகரியில் 1, ஓபிசி கேட்டகரியில் 2, மொத்தம் வந்து 8 வேகன்சி இருக்குது. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது ஒரு வருடம் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல், அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல், அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ், மொத்தம் வந்து 20 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 10, இடபிள்யூஎஸில் 2, எஸ்சி கேட்டகரியில் 3, ஓபிசி கேட்டகரியில் 5ன்னு மொத்தம் 20 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் 85, அடுத்து டோட்டல் வந்து 85 இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 39, இடபிள்யூஎஸில் 8, எஸ்சியில் 16, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 22, மொத்தம் வந்து 85 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ட்ரைனிங்க்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சேலரி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேலரியில் பார்த்தீங்கன்னா 50% வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து 50% வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து டைரெக்டாக பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து சேலரியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபிட்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ ஃபிட்டர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 45% மேலே மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிபிஏ இல்லைனா பிஏ, பிகாம் ஆர் பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும், ரெகுலரில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 18 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து வந்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருடமும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருடமும் வந்து வேகன்சி
ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஐஓசிஎல் அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா apprenticeshipiindia.org அப்படிங்கிறதுலையும் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 இரவு 11:55 வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து 1 இயர் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இமெயில் அல்லது மொபைல் நம்பர் மூலியமாக தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து 1 இயர் வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. ஸோ ஆகஸ்ட் 19 உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.